ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 3 காளான் வளர்க்குறதுல நானும் என்னோடய ஃப்ரெண்டு கிட்ட அங்கே கிளம்பிட்டோம். போயிட்டு வந்துட்டு வைக்கப்புல்லாம் நேற்றுக்கு ஊற வச்சதை எடுத்து காய வைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே காய வச்சுட்டோம். ஏதோ மாட்டு கொட்டாய் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஆயிர நேரத்தில் வாடா போயிட்டு செட்டுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு செட்டுக்கு தண்ணி கூட போயிட்டோம் கைஸ். அவன் செட்டுக்கு விட்றானா ஏன் மேலே விட்டு என்ன குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க கைஸ். ஏன்னா நான் காலையில் குளிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன கைஸ், பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேக் போட ஆரம்பிக்க வேண்டியதான். பேக் பண்ணிவிட்டு அவனுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு போட்டி. என்ன அப்படின்னா, அவனோட காளான் ஃபஸ்ட்டு வருதா இல்லை என்னோடய காளான் ஃபஸ்ட்டு வருதா அப்படின்ட்டு எங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு சண்டையை போட்டு அதுக்கப்புறம் கயிறு கட்டணும் கைஸ். கயிறு கட்டுறதுலேயே ஒரு சின்ன சலசலப்பாகி போச்சு. இதுதான் கைஸ், மேலே கட்டணுமா கீழே கட்டணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, கயிறு கட்டுறதெல்லாம் வேணாம், அங்கே 3 பேர் ஒன்றாவே சேர்ந்து கட்டி விட்டு தொங்க விட்டுறலாம் அப்படின்ட்டு இந்த கயிறுலாம் தெரிஞ்சுட்டு 3 பேரும் ஒரே பேக்காகவே கட்டி தொங்க விட்டுறாங்க கைஸ். என்னடா பின்னாடி தகர வச்சுருக்கீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கூலிங் செட்டு தாங்க கைஸ். அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. அப்படியே இந்த சைடு வந்திங்க அப்படின்னா, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பிரியாணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு பெரிய பிஸா போடணே அப்படின்னு அந்த அண்ணங்கிட்ட செத்த நேரம் வம்பிழுத்துக்கிட்டு நானும் எங்கள் பசங்களும் போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க கைஸ். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பார்த்து வரட்டும், ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ கைஸ்.